பணம் இருக்கும் போயிரும், பட் தேவன் நிரந்தரமா இருக்கிறார் நம்மகிட்ட. அதனாலதான் நமக்கு தேவன் நான் சொல்றேன். பணம் தேவை, பணத்தோட யார் தேவை? தெய்வம் தேவை. அதனாலதான் சொல்றாரு, முதலாவது பணத்தை அல்ல, முதலாவது ஜாப்பை அல்ல, முதலாவது தேவனை தேடு. முதலாவது வேலையை தேடாத, முதலாவது பணத்தை தேடாத, முதலாவது இதை தேடு, தேவனை தேடு, கடவுளை தேடு. ஏன்னா காட்டு புஷ்பத்துக்கு உடுத்துவிக்கிறவர் உனக்கு உடுத்துவிக்கிறார், காகங்களை பறவைகளை போஷிக்கிறவர் உனக்கு போஷிக்கிறார். உன்னைய போஷிக்கிறது பணம் கிடையாது, உனக்கு ட்ரெஸ் உடுத்துவிக்கிறது கம்பெனி கிடையாது. கம்பெனியை கொண்டு, வருமானத்தை கொண்டு தேவன் உன்னை போஷிக்கிறார். இதை புரிந்துகொள். நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல கம்பெனியில நல்ல போஸ்டிங் கிடைச்சிருச்சு, கை நிறைய வருமானம் வரப்போகுது மாசம் மாசம், இனிமே நமக்கு என்ன ராசாத்தி, நம்ம அப்படி நினைக்கிறோம். இனிமே நமக்கு எதுக்கு கடவுள், பணம் இருந்தா காசே தான் கடவுளாடா சொல்லி பாருங்க. காசு இருந்தா போதும், கடவுள் என்னத்துக்கு? இப்படி சொல்றாலதான் வச்சு வாங்குற, வச்சு செய்யறாரு. கடவுள் என்னத்துக்கும் கேட்டீங்கன்னா அவருடைய ஈகோவை டச் பண்ணுது. அவர் என்னத்துக்கு? அவருடைய ஈகோவை டச் பண்ணுது. கவனமா பேசணும். அவரை மதிக்கலன்னா அவர் பயங்கர கோவம் வரும். பெத்த பிள்ளைங்க உங்களை மதிக்கலாம், கோவம் வருதா? கோவம் வருதுல்ல? படைச்சவருக்கு கோவம் வரத்தான் செய்யும். இப்படிலாம் வாய்கிலேயே பேசுனீங்கன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார். அதனால கர்த்தர் நல்லவர், அன்புள்ளவரை நீங்க கோவக்காரர் ஆக்காதீங்க, அவருக்கு கோபமே வராதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். அதனால ஆண்டவர் நம்மளை குறித்து நிறைய பேசுறாரு. கிளிப்பிள்ளைக்கு பேசுற மாதிரி பேசுறாரு, சின்ன பிள்ளைக்கு பேசுற மாதிரி பேசுறாரு. ஏன்னா நான் அப்படிதான் அதை ஃபீல் பண்றேன். மத்திய 6ஆம் அதிகாரத்தை, என்ன ஆண்டவர் இதெல்லாம் பேசுறீங்க, என்னடா இதெல்லாம் பேசி புரிய மாட்டேங்கிறாரு, இதெல்லாம பேசுறீங்க ஆண்டவரே, காக்கா குருவியெல்லாம் இதெல்லாம் பேசி புரியலையேப்பா, விசுவாசிகள் மண்டிலே ஏறலையே, திரும்ப திரும்ப ஜாப்பை தான் தேடுறாங்க, வேலையை தர என்னைய தேட மாட்டேங்கிறாங்களாப்பா. ஃபர்ஸ்ட் யார் தான் நமக்கு? கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். தேவனை முதலிடத்துல வைக்கிறவங்க கடைசி இடத்துல போகவே மாட்டாங்க, முன்னிலைக்கு வருவார்கள். ஆமேன். பின்னிலைக்கு போக மாட்டார்கள், முன்னிலைக்கு வருவார்கள். கர்த்தர் நல்லவர்.